Hello traders, welcome back. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். அட்வான்ஸாக படித்தவங்களுக்கு வந்து நிறையா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்மாலாக தான் தெரியும். பட் இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி வீடியோ. பேசிக்கலாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோஸ் வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். என்னோட ஓன் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி போகிறேன். இது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேவோட கோல்டோட செக்ஷன் தான். நான் வந்து எப்பயுமே வந்து கோல்டு பேர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது ஃபேவரு. அதுலேயும் செல் வந்து எனக்கு ஃபேவரு. ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 4045 வரைக்கும் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகி மார்க்கெட் நிற்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நான் நிறைய பேர் வந்து இது வந்து பை ட்ரெண்டாக சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட், இதுதான் ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் மாரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது நான் ட்ரெண்ட் லைன் சொல்ல மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் லைனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த லெவலில் இந்த மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட்லேருந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் தான், இதுக்குள்ளே தான் ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இது பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் வார் வேறு போயிட்டுருக்கிறதால மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ பை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட வியூவில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ஃபால் ஆகிறது சான்சஸ் இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபேக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் கொடுத்துருக்க தவிர இன்னும் பை ஆனது சான்சஸ் இல்லை. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வியூவில், ஸோ ஒரு சில பேர் அட்வான்டேஜ் படிச்சிருக்கலாம். நான் எஸ்எம்சி கான்செப்ட் தான். நான் ஒரு சில ரொம்ப இன்ஸ்டியூட்லாம் படிக்கலாம், நிறைய யூடியூப்லாம் நிறைய பார்த்துட்டு அது ஓன் ஸ்ட்ராட்டஜி நானாக கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். ஸ்ட்ராட்டஜியில் நம்ம நிறைய பேர் ஓனாக வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சூட் ஆக தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு சூட் ஆகும். அந்த டைமில் அவங்க வந்து கிளிக் பண்ணுற முடிவு மட்டும்தான். அந்த எமோஷனலாக இல்லை அந்த இடத்துல ட்ரேட் செட்டப்பாக A1 ப்ளஸ்ஸு A++ன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகணும், அவங்களுக்கு செட் ஆகும். அந்த இடத்துல வீடியோஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு செட் ஆகும், அந்த வியூஸ் வந்து கரெக்டாக வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் வந்து செக் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் போங்க. A1 செட்டப் தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு அப்படின்லாம் எதுவும் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஓன் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. எல்லா செட்டப்பு சிக்னல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன சொல்லி தராங்க அப்படின்ட்டு வந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் பண்ண ஆரம்பிங்க. டெமோக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் எல்லா டைமும் பேப்பர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு மாதம் பண்ணுறீங்களா, 2 மாதம் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்னதாக ட்ரேட் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ரியலோட மணியோட அந்த ஃபீல் வரும். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து எல்லா டைமும் வாட்ச் பண்ணல, அந்த டே வந்து பார்த்துட்டு நியூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லா நியூஸஸ் இருக்கும். ஸோ அதில் ரெட் கலரில் வந்து பாக்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து இம்பார்ட்டண்டான நியூஸு. அதிலே போட்டிருப்பான் யூரோவா இல்லை USDயா இல்லை JPOயா இல்லை வந்து USD பேஸில் தான் கோல்டில் வந்து நிறையா மார்க்கெட் வரும். டாலர்லேயும் ஒரு சிலதெல்லாம் USD JPY யூரோ USD இந்த மாதிரி இதில் வந்து எஃபெக்ட் நிறையாவே ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியும். பிக்னஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் வந்து டெய்லியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அந்த வீக்கில் வந்து நீங்கள் பார்த்துங்க, ஹோல்டு பண்ணுறது அந்த வீக் ஃபுல்லாகவே நியூஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு நம்மளுக்கு வந்து NFB டேட்டாஸ் வரும். அந்த மாதிரி பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபெட்டோட இது வந்து வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே மூவ் பண்ணியிருக்கான், மறுபடியும் கீழே வந்து இந்த லெவலில். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த WV வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் இங்கே ஒரு கேண்டில் வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு இந்த OB வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. OBனா ஒன்றும் இல்லை, ஆர்டர் பிளாக் தான். ஸோ அந்த இடத்துல வந்து இன்ஸ்டியூட் வந்து வெயிட் பண்ணுவாங்க ட்ரேடுக்காக. அதனால தான் OBன்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல விழுந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து அதை பிரேக் பண்ணலை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் வந்து மார்க்கெட்டு எப்படி வந்துருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு மறுபடியும் லோ வந்திருக்கான், மறுபடியும் மூவ் ஆகிட்டு ஹை போக பிரேக் பண்ண பார்த்துருக்கான், மறுபடியும் லோ வந்துட்டான், மறுபடியும் வந்து ஹை போக பார்த்தா ஆனால் வரல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட வியூவை பொறுத்த வரைக்கும் 3900 வரைக்கும் போகும் டார்கெட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டவுன் ஆகிறது சான்சஸ் பார்த்தீங்கன்னா
3,400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது என்னோட வியூ தான். உங்களோட வியூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒன் டே பார்த்துட்டேன். ஒன் டே பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து 4 ஹவர் சார்ட் எடுத்துப்பேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பேன் நான் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் லெவலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 4 ஹவர் பார்க்கும்போது சப்போர்ட் வந்து இங்கே வந்து இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேஜர் சப்போர்ட்டு மைனர் சப்போர்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மைனர் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான், அந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து செல் எடுப்பேன், ஐ மீன் பை எடுப்பேன். ஸோ இந்த ஹையை பிரேக் ஆகலை. பட் ஒன் டேயில் வந்து மார்க்கெட் வந்து இது ஒன் டே ஸ்வைப் தான், இது ஸ்வைப் ஆனது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஓபியை வச்சு தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வீடியோனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை கிளியர் பண்ணுற மாரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ஓபி, அதாவது 4 ஹவரில் இந்த ஓபி இருக்குது. இந்த ஓபி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா நான் வந்து செல் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். இங்கே எடுக்கும் போது ஒரு செல் எடுத்தேன். செல் எடுத்து மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு $100 கிட்ட கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி சரி ஓகே இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பான கணக்கு போட்டேன். அன்றைக்கி தான் எனக்கு அடி விழுந்துச்சு. ஸோ இங்கே இந்த இடத்துல பை எடுத்து மேலே போவான் அப்படின்னு, ஏன்னா ஃபெட் மீட்டிங் வரதுனால மேலே போவான்னு பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இது வரைக்கும் கீழே இறங்கிட்டான். அன்னைக்கு இங்கே இது வரைக்கும் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு 31 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து நான் எப்பயுமே செல்லு தான் எடுப்பேன். எனக்கு அந்த இந்த இது நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஃபில் பண்ணோடனே மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும்னு நினச்சேன். ஃபேர் வேல்யூ கேப் அன்றைக்கி ஓப்பனில் ஹையில் ஓப்பன் ஆகிட்டான். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண போயிட்டான். ஸோ அன்றைக்கி அடி வந்துச்சு. சரி ஓகே, அது எல்லா ட்ரேடுக்கும் உள்ளது தான். எல்லா டைமும் ஏ ப்ளஸ்ஸு அதுக்கு மேலே A++ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், சிக்னல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பி போகாதீங்க. அது ஓன் ரிஸ்க் தான் நான் அதே சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு ட்ரெண்டுனா இந்த பேஸ் பண்ணி தான் போகும். அதை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். மார்க்கெட் இங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஒரு ஹை போகும், மறுபடியும் லோயர் ஹை, மறுபடியும் ஹையர் ஹை போகும், மறுபடியும் லோயர் ஹை போகும், மறுபடியும் இதுதான் இப்படி தான் ட்ரெண்டு வந்து மார்க்கெட் போகும். ஸோ இங்கே தான் லோ பாயிண்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஓபி இருக்கலாம், இங்கே ஒரு ஓபி இருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சிக்னல் கொடுக்கும். இந்த இடத்துல சிக்னல் கொடுக்கும். ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறோன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓபி எடுத்து மறுபடியும் மூவ் ஆகலாம். அடுத்த ஓபி எடுக்கிறதுக்காக மறுபடியும் கீழே வரலாம். ஸோ மறுபடியும் மேலே அப் ஆகலாம். மறுபடியும் வந்து கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக் எடுத்து மறுபடியும் பூம் ஆகும். சில டைம் வந்து லோவாக கூட வரலாம். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும். சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா மைனர் லோ ஹைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்னது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ 4 ஹவர் டைமில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹை போயிருக்கான். ஹை போயிட்டு பிரேக் ஆகலை. இப்போ இது எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹை இங்கே வந்து போயிருக்கான். ஸோ மறுபடியும் ஒரு சின்ன லோ வச்சுருக்கான். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. இது ஹை போயிருக்கான். இந்த ஹையை பிரேக் ஆனால் நீங்கள் அடுத்தது பை எடுக்கலாம். ஸோ அதுதான் நடந்திருக்கு. மறுபடியும் ஹை போயிருக்கான், மறுபடியும் ஹை போயிட்டு மறுபடியும் இங்கே பாருங்கள் இந்த லோவை இந்த சப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து பெரிய ஹை போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ஹை போயிருக்கான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன இது வந்து இப்போ நம்ம பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சின்னதாக வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இந்த வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு மேலே போயிட்டு மறுபடியும் போயிட்டு இதான் ட்ரெண்டு போயிட்டான். இதுக்கப்புறம் போகலை. அதுக்கப்புறம் போகாமல் மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஸோ இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டான். ஏன்னா எதுக்காக இந்த மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்குன்னா நீங்கள் வந்து நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் ஐயோ என்ன மார்க்கெட் கீழே இருந்துச்சு பார்க்கும்போது அதுதான் இல்லை, இன்ஸ்டியூட் ப்ளே பண்ணுறது தான் இது எல்லாமே. அவங்க ஏன்னா ஹியூஜ் பல்காக தான் வாங்குவாங்க, பல்காக தான் செல் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம ரீட்டைலர் அவங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு நம்மளுக்கு லாபத்தை எடுத்துகிட்டு வரணும். லாபம் எடுக்க மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. 100% அக்யூரன்சி யாராலையும் கொடுக்க முடியாது. அது என்ன தான் இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட செட்டப்பில் வந்து நம்ம செட்டப் என்னவோ அதுதான் நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான நம்ம ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ மார்க்கெட்டுக்கு கம் டு பாயிண்ட். மார்க்கெட் ஏன் வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஓபி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓபி இருக்குது,
இதுதான் ஓபின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் தாண்டி நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுலேருந்து இதுதான் ஓபியை கன்சிடர் பண்ணணும். இந்த ஃபுல் கேண்டில்னு சொல்கிறோம் 4 ஹவரில். இதுலேருந்து நம்ம 1 ஹவரில் மாற்றினோம்னா அங்கே வந்து ஓபி கூட காமிக்கலாம் மேபி. சரிங்களா, அதுக்கேற்ற நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து செக் பண்ணிக்கணும் நீங்கள். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த லெவல் வரைக்கும் ஓபி. இங்கே இந்த ஓபி இந்த ஃபுல்லாகவே 4 ஹவரில் பார்க்கும்போது இதுதான் ஓபி. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி முன்னாடியே நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஓபி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா தெரியும். ஸோ இங்கே பார்த்துங்க, எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஓபி கிளியராக இருந்துச்சு. ஸோ ஆர்டர் பிளாக் தான் ஓபின்னு சொல்கிறது. இது எஸ்எம்சியில் லேர்ன் பண்ணுறதுக்கு தெரியும். எஸ்எம்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட்லாம் இருக்குது. எஸ்எம்சி கான்செப்ட் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட தான், அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் தெரியுது, அவ்வளோதான். எனக்கு அது ஓகே ஆகுது. அதனால் அதை வச்சு தான் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தப்புலாம் பண்ணுவோம், ஓவர் ட்ரேடும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் போன வீடியோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல பாருங்கள். இது இப்போ விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து இதை நான் இங்கே கொண்டு போகிறேன் பாருங்க. இதுதான் ஃபேர்வெலி கேப். ஃபேர்வெலி கேப் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்கும் அடுத்த கேண்டிலுக்கு உள்ள கேப் தான் ஃபேர்வெலி கேப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இங்கே இருக்க கேண்டிலுக்கும் இதை வந்து லிங்க் பண்ணும். எப்பயுமே மார்க்கெட் வந்து லிங்க் பண்ணுறது தான் மார்க்கெட் போகும். அப்போனா நம்மளுக்கு வந்து கீழே போகாது, இன்னும் மேலே போகுதுன்னு அர்த்தம். பட் இங்கே வந்து ஆர்டர் பிளாக் கொடுத்தது வந்து இங்கே வந்து சடனாக மூவ் ஆகிருக்கு. நிறைய பையர் வந்ததுனால சடனாக ஹை ஆனது, அதுக்கப்புறம் ஹை பண்ணி போயிருப்பாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து இங்கே வந்து ஃபேர்வெலி கேப், இது ஃபேர்வெலி கேப் சொல்லுவாங்க, எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. எஃப்இஜி நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக எஃப்இஜி கிட்ட ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் ரியாக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் அந்த ஓப்பனிங் வந்து ஹையில் கொடுத்துருப்பான். ஸோ இந்த டைமில் தான் வந்து நான் வந்து பை எடுத்து மிஸ் பண்ணது. இந்த இடத்துல ஹை கொடுத்துட்டு மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓபி ஆல்ரெடி இருக்கான். இந்த இடத்துல ஓபினா செல் ஓபி வந்து நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பையோடது ஃபேர்வெலி கேப், இங்கே செல்லோடது, இங்கே ஃபேர்வெலி கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேண்டிலுக்கும் அங்கே நிறைய இடத்துல ஃபேர்வெலி கேப் பார்க்கலாம். அதில் மேஜரு மைனர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் வந்து நீங்கள் பண்ண அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இந்த இதுக்கும் இந்த கேண்டிலுக்கும் இங்கே இருக்க கேண்டிலுக்கும் உள்ளது தான். இதுதான் ஃபேர்வெலி கேப். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக அதில் ரியாக்ட் பண்ணிருக்கானா. ஸோ அது வரைக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துருக்கு. ஃபேர்வெலி கேப்பில் நிறைய டைம் வரும், சில டைமில் ஆர்டர் பிளாக்கும் வரும். ஸோ ஃபேர்வெலி கேப் ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போனதுனால ஹை போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் எடுத்தது இப்போ லாஸ்ட்டாக செல் என்ட்ரி எடுத்து 1 டேயில் வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஸ்வைப் பண்ணிட்டேன். அந்த டேயில் வந்து அந்த வீக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த வீக்கோட இதில் பார்க்கும்போது இப்போ நான் 1 டேயில் காமிக்கிறேன். அதை நான் எப்படி அதை கன்சல்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இருங்க, நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக தெரியும். ஓகே, எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோ கொடுத்துச்சு, இங்கே ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் வந்து ஹை பார்த்துருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து ஒரு ஓபி, பெரிய ஓபி இருக்குது. இந்த ஓபி கிட்ட வந்தது இங்கே வந்து லிக்விட் ஓபி டச் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டான். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டிலுக்கு கேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலும் கேப் இருக்குது. அதுதான் ஃபேர்வெலி கேப்பு. இது பெருசாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், நான் அதை வரைஞ்சி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் உள்ள கேப் இதுதான் ஃபேர்வெலி கேப். இதுதான் ஃபேர்வெலி கேப். பார்த்தீங்களா, இதுதான் ஃபேர்வெலி கேப். இந்த எல்லோ கலர் இருக்குது, இதுதான் ஃபேர்வெலி கேப். இதுதான் ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கேண்டிலேருந்து இந்த கேண்டில் ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக் தான். கரெக்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் பண்ண பார்த்துருக்கேன். அது நியூஸ் ட்ரேட் தான். இந்த கேண்டில் கரெக்டாக மேலே போயிட்டு இந்த கரெக்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஓபி இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தேன். 4 ஹவரில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. சரி, நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற பிறகுனால தான் 4 ஹவர் பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே ஒரு ஓபி இருந்துச்சு. இதுதான் ஓபி, 4 ஹவர் சார்ட்டில் ஓபி. இந்த ஓபி வந்து இதை மீறிச்சுன்னா, இந்த கேண்டில் மீறி போயிடுச்சுன்னா நம்ம வந்து பை எடுக்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இருந்தேன். பட் அது வந்து வெயிட் பண்ணேன். அந்த 4 ஹவர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் 4 ஹவர் ஓபி. இந்த ஓபியை பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன், ஓபின்னு கொடுத்துருக்கேன். இது மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் ஒன் டேயில் ஸ்வைப் பண்ணதுனாலே எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் புல்லிஷ் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஸோ அடுத்த கேண்டில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுட்டேன். ஸோ செகண்ட் கேண்டில் இங்கே வந்து 4 ஹவர் வெயிட் பண்ணி தான் எடுத்தது, உடனே எடுக்கல. இது வந்து மேலே பிரேக் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரில் இங்கே நான் வந்து 4110 வந்து கரெக்டாக இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நான் வந்து டார்கெட் போட்டது இந்த ஓபி தான் போட்டேன். இதுதான் இங்கே இருக்கிற ஓபி.
ஸோ இதுதான் பெரிய கேண்டில், இதுதான் ஓபி. இந்த ஓபி தான் போட்டேன். அதுதான் நான் எனக்கு வந்து 25ல் என்னமோ எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக டார்கெட் அடிச்சது. நான் வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணேன். அது இல்லாமல் இங்கே வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி என்னோட வியூவில் வந்து கரெக்டாக எனக்கு அப்சர்வேஷன் ஆச்சு. ஸோ இதுதான் லிக்விடிட்டி, இதை ஸ்வைப் பண்ணுறதுக்காக வருவோம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஸ்வைப் பண்ணிட்டான், மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷ் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறது கீழே தான் போகிறது சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் உடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அது இல்லாமல் வாரும் போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கீழே போகிற சான்சஸ் இருக்குது. இப்படி தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். 4 ஹவர் மேக்ஸிமம் வந்து சஜெக்ஷன் பண்ணுறது 4 ஹவர் தான். 4 ஹவர் சார்ட்டில் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. நீங்கள் ட்ரேடில் சம்பாதிக்க தான் வரைக்கும் மறுபடியும் நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் போகாது, அது சொல்கிற மாதிரி நம்ம தான் போகணும். அது எப்படி ரியாக்ட் பண்ணி போகுது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி நான் வந்து இன்னும் டீச் பண்ணி புரிய வைக்கலாம், இன்னும் லோ டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், டெமோக்குள்ள யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபேவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து அட்வான்ஸாக படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட லேர்னும் வந்து வேறு. ஸோ பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இதை புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ண மட்டும் தான், அதாவது 4200க்கு சரி 170க்கு மேலே போனால் மட்டும்தான் ஹை போகும். ஒன் டேயில் பார்க்கும்போது 4200க்கு மேலே போகணும், அப்போ தான் மேலே போகும் மார்க்கெட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அதனால் மார்க்கெட் வந்து இன்னும் சான்சஸ் இன்னும் கீழே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து 1 ஹவரில் பாருங்கள் கரெக்டாக நான் சொல்கிறேன். இது நான் இது என்னோட அனலைஸை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு இங்கே ஒரு ஓபி இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம ஓபியை கேன்சல் பண்ணால் எல்லாம் சில பேர் இங்கே கீழே பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து இது இந்த பிளாக்லேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஓபியோட இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு. இப்போ மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் தான் ஃபில் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்னா ஒன்றுமே இல்லை, இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டிலுக்கு உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 1 ஹவருக்கு ஓபி, இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கு உள்ளது தான் ஃபேர் வேல்யூ கேப்பு. இதுதான் ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இதில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபேர் வேல்யூ கேப். இது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இது ஓபி, இது 1 ஹவர் ஓபி. ஸோ இந்த 1 ஹவர் ஓபியை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து மண்டே ஓப்பன் பண்ணுற மாரி, இப்போ ஹையில் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற இருந்தால் இதே லெவலில் தான் ஓப்பன் ஆகும் என்னோட இது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகிற மாரி தான் இங்கே ஒரு ஓபி இருக்குது, செல் ட்ரெண்டுக்கான ஓபி. ஸோ இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகிற சான்சஸ் இருக்குது. அதை விட்டால் இங்கே எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதை ஸ்விங் பண்ணிட்டு கூட மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் மேலே போகும், இது வரைக்கும் மேலே போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறமா இங்கேருந்து ஃபால் ஆகிறது சான்சஸ் இந்த ஓபி வரைக்கும் வரலாம். இந்த ஓபி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு வரலாம். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இந்த ஓபியை கிளிக் பண்ணிச்சுன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். இது கூட ஸ்வைப் பண்ணிட்டு கூட மார்க்கெட் கீழே வரலாம். அந்த 1 ஹவரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வேளை இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பை மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக செல் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ செல் பொசிஷன் தான் வரும். ஸோ இந்த ஓபியை, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் வந்து செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் 1 ஹவரில் நமக்கு வந்து ஓபியோ இல்லை ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா அதில் டெஸ்ட் பண்ணுறோம் விடுங்க. மார்க்கெட் உடனே சடனாக கீழே போகுது, ஐயோ மறுபடியும் மேலே வருதா, அப்படிலாம் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், வால்யூம் இருக்கும்போது ட்ரேட் பண்ணுங்கள். ஏஷியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், காலையிலேயே நடக்கும். அதை விட்டால் யூரோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணலாம். 1:30 2 o'clock வரைக்கும் ஒரு மூவ் இருக்கும். அதை விட்டால் யூஎஸ் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்கள், நல்லாவே ப்ராஃபிட், வால்யூம் நல்லாவே இருக்கும். வால்யூம் இருக்கும்போது ட்ரேட் பண்ணிங்க நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வரும். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் மண்டே ஓப்பன் பண்ணி. உங்களோட கமெண்டை வந்து மறக்காமல் பின் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிச்சா, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் வேரியேஷன் இருக்கா. ஸோ நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கடுத்து நான் வந்து வீடியோ எடுத்து மேக் பண்ணி பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.